அவல் வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும். நான் வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதிலே வந்து சிகப்பு அவலில் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நேத்தி பண்ணதில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து உருண்டை பிடிச்சி தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் வந்து தேங்காய் துருவிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை வந்து வறுக்கணும். அதோடு வந்து இந்த அவலோட கொஞ்சம் ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வேர்க்கடலை வந்து எப்போவுமே வந்து வறுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அது காலியானதுனால இப்போ நான் வந்து வறுக்க போகிறேன். வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதோடு வந்து நம்ம எள்ளு வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எள்ளு உருண்டை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நம்ம அப்படியே வந்து பசங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த எள்ளு உருண்டையில் வந்து வெள்ளை எள்ளும் வச்சுருக்கேன், கருப்பு எள்ளும் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 உருண்டை எடுத்து போட்டு மிக்சியில் அடித்து இதோட சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அது இப்போ வந்து பிள்ளைங்க இந்த மாதிரி ரெசிபிலாம் வந்து செஞ்சு கொடுத்தா விரும்புகிறதே கிடையாது. ஆனாலுமே வந்து கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுவேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வறுக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை, ஓகேவா? அப்படியே கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம கொட்டி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம தேங்காய் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? இவ்வளோ தான் சேர்க்கணும் கிடையாது. ஆனால் வந்து அந்த நீங்கள் வெள்ளை பாகு எடுக்கும் போது வந்து அப்போ மட்டும் நீங்கள் அளந்துக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து ஒரு கப்பில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக, இப்போ வந்து 1 கப்பு வந்து இந்த அவல், தேங்காய், வேர்க்கடலாம் வந்துச்சுன்னா 3/4 கப்பு அளவுக்கு நீங்கள் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் பண்ணேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சரி, அது அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் காலியாகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது தேங்காவையும் வந்து வறுத்துட்டேன். அதோடு வந்து ஏலக்காய் 2 சேர்த்துருக்கேன். இங்கே வந்து வேர்க்கடலை வந்து வறுத்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட இரும்பு வானல் இருந்தால் அதில் வறுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அதில் வந்து நான் பாவக்காய் செஞ்சதுனால சரி கொஞ்சம் கசப்பு தெரியுமோ என்னோன்றதுனால நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். இரும்பு வானல்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது சைட் பை சைடு வந்து அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு வேலை பண்ணிடலாம். என்னென்னா, கொஞ்சம் ஒரு ஒட்டு மாங்காய் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து பாதி குழம்பு போட்டுட்டு பாதினா இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பொதுவாக வந்து ஊறுகாய் வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி அது ப்ரிசர்வ் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிறது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஆனால் வந்து ஊறுகாய் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம அந்த கூழுக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறேன்னா, மாங்காய் வந்து அப்படி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்றோம். ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹெவியாக இருக்காது. ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு உடனே சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது வந்து எண்ணெயில் ஊறுறது அதுக்கெலாம் அந்த வாய்ப்பே கிடையாது. இது வந்து இந்த எண்ணெய் வந்து இப்போ நான் மாங்காய் வதக்கிறதுக்காக ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், அவ்வளோதான். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கடலெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையில் வந்து நம்ம நல்லா வறுத்தாச்சு. இது கொஞ்சம் இந்த ஹீட்லேயே கிடக்கட்டும். இப்போ வந்து இந்த மாங்காவை வந்து நம்ம சைடில் வதக்கிடலாம். அவ்வளோதான். அதாவது மாங்காய் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போது எண்ணெய் சேர்த்துருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் 2 நாளில் நம்ம அதை காலி பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வந்து அதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு வைக்காதீங்க. இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணுன்னா வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து இதே மாதிரி துருவி சேர்த்துக்கலாம்.
நான் வந்து சேர்க்கலை. ஏன்னா பசங்க வந்து பொதுவாகவே பசங்க வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சேர்த்து செஞ்சாலே அவங்க வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. அதுக்காக வந்து சேர்க்காமலாம் இருக்க மாட்டோம். நான் வந்து இஞ்சி வந்து பொதுவாக இஞ்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்பேன். நம்ம பிரியாணிக்கு அந்த மாதிரி செய்யணும் இஞ்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ இஞ்சி வந்து எதில் சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துருவோம். அதில் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அந்த இஞ்சி டேஸ்ட்டு தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா வதங்கட்டும். அது ரொம்ப சாஃப்டாகிடும். நம்ம இப்போ போட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் தெரியும், சாஃப்டான டெக்ஸ்டர் தெரியும். இப்போது இந்த வேர்க்கடலைக்கு வந்து வேர்க்கடலை மல்லாட்டை எது வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து இப்போது நான் தோல் எடுக்கலை. தோல் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வந்து தோல் எடுக்கலை. இப்போ இது எல்லாமே வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒன்று பாதியாக வேணும் வேர்க்கடலை அப்படின்னா, இந்த அவலும் இந்த தேங்காயும் அரைச்சிட்டு கடைசியாக வந்து நீங்கள் வேர்க்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து எள்ளு உருண்டை, கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. இது வந்து நம்ம இதில் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். போதும், ஒன்று போதும். ஏன்னா ரொம்ப வந்து அந்த எள்ளு டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த கேக்கு. டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட். பாருங்கள், இப்போது நம்ம வறுத்து வச்ச அந்த பொடி வந்து நுணுக்கி வச்சுருக்கோம். இங்கே வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாயில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உப்பு நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ண வேண்டாம். பொதுவாக ஊறுகான்னு நம்ம பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து உப்பு, கடுகு. ஸோ நம்ம உப்பு வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, இதில் வந்து அந்த தேவை இருக்காது. உப்பு வந்து கம்மியாக போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும்னு பார்க்குறேன். லைட்டாக அந்த பச்சை வடை போட்டோம். நம்ம அதுக்குள்ளே வந்து இப்போ அளந்துருவோம். இதை அளந்துட்டு இதில் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அதோட நம்ம ஒரு 3/4 அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். இதை பாருங்கள், குறைன்னு அரைச்சிக்கலாம். இதே லாஸ்ட் வீக் வந்து நான் சிகப்பு அவலில் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது வந்து நான் லட்டு மாதிரி பிடிச்சிட்டேன். அதுக்கு வந்து வெறுமே வந்து வேர்க்கடலை மட்டும் சேர்த்தேன், தேங்காய் சேர்க்கலை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 3/4க்கு கம்மியாக வந்துருக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை இந்த அளவுக்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா அந்த நேற்றுக்கு செஞ்ச அந்த ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதோட கம்மியாக சேர்த்துக்கலான்ட்டு சேர்த்துருக்குறேன். ஓகேவா, உங்கள் விருப்பம் தான். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து சேஃப்டி சைடில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையும் வெல்லம் தான் நம்மளுக்கு சேஃபு. ஒயிட் சுகர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபுல்லாக அதை அவாய்ட் பண்ண முடியல. அதனால் எப்போயாவது வந்து டீயில், காஃபியில் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இது ரெடியாகிட்ருக்கோம். இப்போ இந்த வானலில் வந்து இப்போது இந்த அளவே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஊற்றினாலும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவல் வந்து கொஞ்சம் அந்த உரித தன்மை கொண்டது இல்லையா, அதனால் வந்து
இப்போது சப்போஸ் வந்து அவல் வந்து கம்மியாக இருக்குது, தண்ணி நீங்கள் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிடுகிடுன்னு இன்னும் கொஞ்சம் அவல் வறுத்து கூட இல்லை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து வடிகட்டணும் இல்லை பாகெடுக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அது வந்து கரைஞ்சிட்டா போதும். ஏலக்காய் வந்து நம்ம இதை அரைக்கும் போதே போட்டுட்டோம் இல்லைங்களா, அதனால் ஏலக்காய் வந்து தேவைப்படாது. நல்லா ஒரு கொதி வரட்டும். இது வந்து நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இருக்காது. வெல்லம்னா நம்ம வந்து வடிகட்டணும், ஏன்னா அதில் வந்து ஏதாவது தூசி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அதை வடிகட்டுவோம். நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் அது தேவைப்படாது. ஜஸ்ட் அது கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் உங்களுக்கு வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் நேற்று செஞ்ச அந்த லட்டில் வந்து சும்மா 2 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணேன். இன்றைக்கி வந்து எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே நம்ம அதை செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு இதை கொட்டிடலாம். அடி பிடிச்சிரும் அப்படின்னு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இது அடிலாம் பிடிச்சாலுமே வந்து அடி பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது வெல்லம், அந்த தேங்காய், அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அடி பிடிக்கிறதுனா என்னென்னா அந்த பாத்திரத்தோடு ஒட்டுற மாதிரிலாம் இது ஒன்றும் ஆகாதுங்க. லைட்டாக நம்ம அந்த எண்ணெய் சேர்க்கலன்னா தோசைலாம் பிடிச்சிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள், நான் ஒரு குத்து மதிப்பாக தான் ஊற்றினேன். ஏன்னா எனக்கு வந்து இது ப்ராக்டிஸ்ன்றதுனால நான் அளக்காமல் அப்படியே ஊற்றிருக்கேன். இருந்தாலுமே வந்து பாருங்கள் அது அப்படியே எல்லாத்தையுமே இழுத்துக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கையில் படாது. சில பேருக்கு வந்து அந்த வேர்க்கடலை வாயில் வந்து தட்டுப்பட்டுச்சுன்னா பிடிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வேர்க்கடலை வந்து செப்பரேட்டாக அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்காமல் செப்பரேட்டாக வந்து ஒரு ஒன்று பாதியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது கடைசியாக அந்த வேர்க்கடலையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா வாயில் வந்து கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது என் பசங்களாம் பார்த்திங்கன்னா பாப்பாவை பொறுத்த வரைக்கும் வேர்க்கடலைலாம் சாப்பிட மாட்டா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணுன்ட்டு நினைப்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக நான் சொன்னேன் ரெண்டு பாருங்கள், லைட்டாக அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதுவுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா போயிடும். நான் கேமராவை வந்து கையில் பிடிச்சிக்கிறதுனால நான் சரியாக கிண்ட முடியல. நான் கிண்டிட்டு பதம் வந்து என்னன்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் கலந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து இதில் நெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம போடுற அந்த வேர்க்கடையிலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதாவது வெளியேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். நீங்கள் வந்து கேக் மாதிரி கட் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து அடியில் நம்ம கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பால் ஷேப்பில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணிடலாம். பக்கத்தில் வந்து ரொம்ப காரசாரமான ஒரு மாங்காய் ஊறுக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சது வந்து ஒட்டு மாங்காய். ஏன்னா இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு அதுதான் வந்து கிடைக்கிது, ஒட்டு மாங்காய் தான் கிடைக்கிது. இது ஆறட்டும். நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. இது வந்து இந்த சாமிக்கு வச்ச பூலாம் வந்து காலில் மிதிப்படக்கூடாதுன்ட்டு ஜாடியிலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்மளுக்கு வந்து இப்போது அவல் லட்டு வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறது
ஆறிடுச்சு. இது அப்படியே ஜஸ்ட்டு நம்ம வந்து குட்டி குட்டி லட்டாக பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயம் இது. அதுக்கு தேவைப்படுற அந்த பொருளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, அதாவது ரொம்ப கம்மியான பொருள் தான். விலையும் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாலாம் இருக்காது. பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுங்க. அவங்க அதாவது இப்படி நாங்கள் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களாக இருந்தால் நீங்கள் இதில் என்ன ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மட்டும் சொல்லாதீங்க, சொல்லாமையே கொடுங்க. மற்றபடி வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.